கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்கள் எல்லாரையும் நான் அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த 2026 ஆண்டிலே 3 மாதங்கள் கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை நேர்த்தியாய் நடத்தி வந்தார். இந்த 4வது மாதத்திற்குள்ளாய் நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதத்திலே நாம் ஒரு வார்த்தையை குறித்து தியானிக்கப் போகிறோம். அது என்ன வார்த்தை என்றால், ரோமருக்கு எழுதின நிருபம் 2வது அதிகாரம் 7வது வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்து மகிமையையும் கனத்தையும் அழியாமையையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார். இந்த மாதத்திலே நாம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அப்படி நாம் நற்கிரியைகளை செய்யும் பொழுது நாம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வோம் என்று இந்த வசனம் நமக்கு சொல்லுகின்றது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீங்கன்னா, அங்கே சொல்லப்பட்டிருக்கு, நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். நித்திய ஜீவன் அப்படின்னா அழியாத வாழ்வு, அழியாத ஜீவன். அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் அளிக்கப்படும் என்பதாகவும் நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். நற்கிரியைகளை செய்ய வேண்டும், அதுவும் சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும். இன்றைக்கு நற்கிரியைகள் காண்பதே அரிதாக இருக்கிறது. நல்ல செயல்கள், ஆண்டவர் விரும்புகிற செயல்களை நாம் செய்ய வேண்டும், விரும்பாததை நாம் செய்யக்கூடாது. நற்கிரியைகளை செய்யும் போதுதான் ஆண்டவர் நமக்கு நித்திய ஜீவனை அளிக்க முடியும். அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் புஸ்தகத்தில் 9ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. அது என்ன சம்பவம் என்றால், யோப்பா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையில் தொற்காள் என்று அர்த்தம் கொள்ளும் தபித்தாள் என்னும் பெயருடைய ஒரு சீஷி இருந்தாள். அவள் என்ன பண்ணா அப்படின்னா, நற்கிரியைகளையும் தருமங்களையும் மிகுதியாய் செய்து கொண்டு வந்தாள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நற்கிரியைகளை செய்கின்ற ஒரு ஸ்திரீ அந்த நாட்களிலே அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்து விட்டாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டிலே கிடத்தி வைத்திருக்கிறார்கள். யோப்பா பட்டணம் லித்தா ஊருக்கு சமீபமானபடியால் அந்த லித்தா ஊருக்கு வந்திருந்த பேதுருவை கேள்விப்பட்டு தாமதமில்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்வதற்காக இந்த யோப்பா பட்டணத்து மனுஷர் 2 பேரை பேதுருவிடத்தில் அனுப்புகிறார்கள். பேதுருவும் அவர்களோடு கூட வர்றான். வந்தபோது மேல் வீட்டிலே அழைத்து கொண்டு போய் அங்கு உள்ள விதவைகள் எல்லாரும் அழுகின்றார்கள். அந்த துர்க்காள் தங்களோடே கூட இயற்கையில் இருக்கும்போது செய்திருந்த அந்த அங்கிகள், வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் காண்பித்து சூழ்ந்து நிற்கின்றார்கள். அப்பொழுது பேதுரு எல்லாரையும் வெளியே போகச் செய்து முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி அந்த பிரேதத்தின் புறமாக திரும்பி, தபித்தாளே எழுந்திரு என்று சொன்ன பொழுது தபித்தாள் தன்னுடைய கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தாள் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இது அப்போஸ்தலர் நடவடிக்கைகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் இருந்து நாம் வாசிக்க முடியும். தேவ பிள்ளைகளே, நற்கிரியைகளை நாம் சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும். நற்கிரியைகளை நாம் என்ன செய்யணும்? சோர்ந்து போகாமல் செய்ய வேண்டும். ஆண்டவர் ஒரு பரிசேயனுடைய வீட்டிலே பந்தி இருந்த பொழுது அங்கே ஒரு ஸ்திரீ விலையேற பெற்ற நளதம் என்னும் தைலத்தை கொண்டு வந்ததாக, ஆண்டவருடைய பாதத்திலே அதை ஊற்றினதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்பொழுது அங்கே இருக்கிறவர்கள் சொல்கிறாங்க, இந்த வீண் செலவு என்னத்துக்கு, இதை விற்றால் தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்பதாக. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இவள் என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள் என்பதாக. என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமாக இதை செய்திருக்கிறாள். இந்த சுவிசேஷம் எங்கெல்லாம் அறிவிக்கப்படுகிறதோ
அங்கெல்லாம் இவள் செய்ததும் அறிவிக்கப்படும் என்று ஆண்டவர் அவளை கனப்படுத்துவதை நாம் பார்க்கிறோம். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதம் முழுவதும் நம் சோர்ந்து போகாமல் நற்கிரியைகளை, ஆண்டவர் விரும்புகிற நற்கிரியைகளை செய்து மகிமை, கனம், அழியாமை இவற்றை நாம் தேடி நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். நித்திய ஜீவனை அளிப்பதுதான் ஆண்டவருடைய சித்தம், அதுதான் அவருடைய வாக்குத்தத்தம். அந்த நித்திய ஜீவனை இழந்து போகாதபடிக்கு நம்மை பாதுகாத்து கொள்வோம். என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மாதமும் திருவிருந்தில் அவருடைய மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ணி கொண்டிருக்கிறோம். நமக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆனாலும் நற்கிரியைகளை செய்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. ஆமீன்.